இந்துக்கள்னால விபச்சாரி மகன் சொன்னான் ஒருத்தன். 2 தடவை அவனை எம்பி ஆக்குனீங்க. இந்த ஆட்சியில இத்தனை 1000 கோயிலை இடிச்சுன்னு ஒருத்தன் சொன்னான், அவனை எம்பி ஆக்குனீங்க. இப்ப ஒருத்தன் கோயிலுக்குள்ள பூந்து கருவறையில பூந்து நான் தான் கடவுள்னு தண்ணி எடுத்து தலையில ஊத்துறான். என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? எவ்வளவு அசிங்கமா கேட்டாலும் நமக்கு உரைக்கிறது இல்ல. எவன் எவ்வளவு கேவலமா பேசலாம் நமக்கு உரைக்கிறது இல்ல. மானம் சூடு சொரண வெக்கமா இது எதையுமே எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அவனுக்கு ஏதாவது ஓட்ட குத்தணும். கட்சியை பார்த்து சின்னத்தை பார்த்து குத்துனீங்க. நான் குத்தல, நீங்க குத்துனீங்க. இன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்து நான் தான் கடவுள் தள்ள தண்ணி ஊத்துறான். இதே போய் மசூதியில ஊத்த சொல்லலாம், இதே சர்ச்சில் போய் ஊத்த சொல்லலாம். ஊத்த முடியுமா? ஊத்துவானா? இல்ல அரசாங்கம் தான் ஊற்றுமா? சிந்திச்சு பார்க்கணும். இந்துக்களே, கோயிலா லட்சம் லட்சமா சுத்தினா பார்த்தாது. ஏன்னா ஒரு வீடியோல சொன்ன பாரு, 20 லட்சம் போச்சு வியூவர்ஸ். கோயிலா சுத்தினா பத்தாது, ஆயிருக்கு 200 300 போட்டா பத்தாது. இந்துன்ற உணர்வு இருக்கணும், ரத்தத்துல ஓடணும். சரியா? அமாவாசை கிருத்திகை ராகுகாலம் யமகண்ட ஒரு பண்டிகை விடுறதில்ல, ஒரு விசேஷத்தையும் விடுறதில்ல. எத்தனை போய் காசை கோயில கொட்ட வேண்டியது, அதை வச்சே நம்ம கோயில இடிக்கிறானுங்க, அதை வச்சே நம்மள காலி பண்றானுங்க. ஏன் இவ்வளோ? ஸ்ரீரங்கம் கோயில ஏத்த மாதிரி வாசல பெரியாசல வச்சு கடவுள் இல்லைன்றான். ஏன் ஒரு சர்ச்சை எதிர்க்க வைக்கல? ஏன் ஒரு மசூதி எதிர்க்க வைக்கல? ஏன்னா பயம், ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்கன்னு பயம். ஆனா இந்துக்களை என்னதான் பண்ணாலும் காரி துப்பினாலும் செருப்பால் அடிச்சா கூட இப்படி தொடச்சு போட்டுட்டு நமக்கு ஓட்டு போடுவான்ற ஒரு தைரியம். மாறுவியா? இந்த எலெக்ஷன் மாறுவியா? 2000 ரூபாய் கொடுப்பான் தான், ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுப்பான் தான், குவார்டர் கொடுப்பான் தான், பிரியாணி கொடுப்பான் தான். ஆனால் வாங்கிக்கோ, நம்ம காசு தான், நீ வாங்கிக்கோ. ஆனா ஓட்ட யாருக்கு போடணும்? சூடு சொரண வெக்க மானம் ஈனம் இருக்கிற இந்துக்களே இருந்தால், நான் சொல்றது எல்லாம் இருந்தால் சிந்திச்சு ஓட்ட போடு. சரியா? போதுண்டா. இன்னைக்கு 80% இந்துக்கள் இருக்கிற நாட்டில் ஒடுக்கப்படுறோம். நம்ம இந்துக்கள் ஒடுக்கப்படுறோம், அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், கேவலப்படுறோம். துப்புறான், மூஞ்சி காரில துப்புறான், தைரியமா துப்புறான். தைரியமா ஒருத்தன் மேடை ஏறி சொல்றான், பொட்டு வைக்க கூடாது, இந்த கரை வெட்டி கட்டணும்னு சொல்றான். ஆனா வெக்கமானவே இல்லாம கை தட்டுறான். அதுக்கும் டேய் இந்துக்கள் நல்ல விபச்சாரி மகன் சொல்றான், அதுக்கும் வெக்கமான இல்லாம கை தட்டுறான். எங்கடா போயிட்டு இருக்கு? என்னதான் பண்ண தபாரு? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு அடுத்தது வர உன் சங்கதி இருக்குல்ல, உன் புள்ள பொண்ணு பேரன் பேத்தி ஒடுக்கி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்துக்களை நாங்களோட ஒரு காலத்துல இவன்லாம் வேலை வெட்டி கிடையாதா, இந்த தெருவில் ஏன் விநாயகர் எடுத்துட்டு போறான், ஏன் அந்த தெருவில் போக கூடாதுன்னு நினைப்பேன். தப்பு இல்ல, அவன் செய்து தப்பு இல்ல. அவன் அதை செய்யலைன்னா இங்க பொலி போட்டுருவான், படுக்க போட்டு புல்டோசர் வச்சு ஏத்தி நம்மள எல்லாரையும் கொன்னுடுவானுங்க. புரிஞ்சுக்குங்க இந்துக்களே, மானம் சூடு சொர்ண வெக்கம் இருக்கிற அத்தனை இந்துக்களுக்கும் இது போய் சேரணும், உரைக்கணும். மசூதினா இப்படி இருக்கும், சர்ச்சினா அப்படி இருக்கும், இந்து கோயில்னா அசிங்கமா இருக்கும்னா அவனை என்ன பண்ணீங்க? எம்பி ஆக்கி. அப்புறம் எவன் மதிப்பான், எவன் சீண்டுவான்? இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்க. இங்க 2 விஷயம்தான். இந்துக்களுக்காக உசுரை கொடுத்து எத்தனையோ அமைப்புகள் ஓடிட்டு இருக்கான், இந்துக்காக ஒரு கட்சி இருக்கு. இது 2மே இல்லைன்னா மொத்த இந்துவியும் பள்ளம் தோண்டி புதைச்சி தமிழ்நாடே சுடுகாடா மாத்திடுவாங்க. எழுதி வச்சுக்குங்க.